சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் பினாமி என கருதப்படும் நாமக்கல்லைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரின் மரணம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் நகரில் மோகனூர் சாலையில் உள்ள ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் பல்வேறு அரசு கட்டட கட்டுமான பணியை ஒப்பந்தம் எடுத்து வந்தார். தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடுகளிலும் அவருக்கு நெருக்கமான நபர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் சுப்பிரமணியம் வீட்டிலும் சோதனை நடத்தியிருந்தனர். அப்போது இந்தோனேஷியா சென்றிருந்த சுப்பிரமணியம் நாடு திரும்பியதும் இருமுறை வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு அவரை அழைத்து விசாரணை நடத்தியிருந்தனர். செவ்வாய்க்கிழமை மீண்டும் வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு அழைத்திருந்தனர். இந்நிலையில் திங்கட்கிழமை காலையில் வீட்டிலிருந்து மோகனூர் செவிட்டுரங்கன்பட்டியில் உள்ள தனது தோட்டத்துக்கு சென்ற அவர் அங்குள்ள அறையில் படுத்தார். நீண்ட நேரமாகியும் வெளியே வராத அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்த ஊழியர்கள் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் சுப்பிரமணியம் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையொட்டி மோகனூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுப்பிரமணியம் மாரடைப்பால் இறந்தாரா, தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா என்பது இன்னமும் உறுதியாகவில்லை. பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகே அவரது மரணத்துக்கான காரணம் குறித்து தெரியவரும். கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் நடந்த திடீர் மரணங்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கும் சூழலில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் பினாமி என கருதப்படும் சுப்பிரமணியத்தின் மரணமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி.